உலகிலேயே மிக மெதுவாக நகரக்கூடிய ஒரு உயிரினம். ஆனா உலகிலேயே மிக நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய ஒரு புதிரான உயிர். 20 கோடி வருஷமா அழிவுகளைத் தாண்டி இந்த பூமியில இது எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு? ஒரு ஆமையோட ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற 60 எலும்பு ரகசியம் என்ன? இந்த உயிரினம் அழியாம நீங்க செய்ய வேண்டியது என்ன? பொறுமைக்கு இலக்கணம்னு நாம சொல்ற இந்த ஆமைய பத்தி நமக்கு தெரியாத 50 ஆச்சரியமான உண்மைகளை இந்த வீடியோல சங்கு சக்கரம் உடைச்சு சொல்ல போகுது. சங்கு சக்கரம் சுழல தொடங்கிருச்சு. வாங்க பயணிக்கலாம். பொது உண்மைகள். ஆமைகள் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த உலகில் வாழ்கின்றன. அதாவது டைனோசர்கள் காலத்திலிருந்தே. ஆமைகள் ஊர்வன வகையை சேர்ந்தவை. ஆமைகள் பொதுவாக 100 முதல் 150 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியவை. சில இனங்கள் 200 ஆண்டுகளுக்கும் மேல் வாழும். ஆமை என்றால் ஆங்கிலத்தில் டர்ட்டில் என்று பொதுவாய் கூறினாலும், நிலத்தில் வாழும் ஆமைகளை டார்டாய்ஸ் என்றும், கடலில் வாழ்பவற்றை சீ டர்ட்டில் என்றும், நன்னீரில் வாழ்பவற்றை டராபின் என்றும் அழைப்பது வழக்கம். ஆமைகளின் முதுகிலுள்ள ஓடு அதன் விலா எலும்புகளாலும் முதுகுத்தண்டாலும் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் கார்ட்டூன்களில் வருவது போல அவற்றால் ஓட்டை கழற்ற முடியாது. ஆமையின் ஓட்டில் சுமார் 50 முதல் 60 எலும்புகள் இணைந்திருக்கும். ஓடுகளுக்குள் நரம்புகள் இருப்பதால் ஆமைகளால் தொடர்புகளை உணர முடியும். ஆமைகள் குளிர் இரத்த பிராணிகள். ஆமைகள் தங்கள் உடல் வெப்பநிலையை சுற்றுப்புறத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும். உலகில் அண்டார்டிகாவை தவிர எல்லா கண்டங்களிலும் ஆமைகள் வாழ்கின்றன. தமிழின் 5 திணைகளிலும் ஆமைகள் வாழ்கின்றன. நீர்வாழ் ஆமைகள். கடல் ஆமைகள் நீந்துவதற்காக அவற்றின் கால்கள் துடுப்புகள் போல் அமைந்துள்ளன. சில கடலாமைகள் 48 மணி நேரம் தொடர்ந்து நீந்தும் திறன் கொண்டவை. பெரும்பாலான கடலாமைகள் முட்டையிட நிலத்திற்கு மட்டுமே வரும். இந்த உயிரினங்களுக்கு ஆம்னியாட்ஸ் என்று பெயர். ஆமைகள் முட்டையிடுவதற்காக வந்து செல்லும் இடங்களை அலிபாடா என்று அழைக்கின்றனர், குறிப்பாக ஆலிவ் ரிட்லி வகை. கடல் ஆமை குஞ்சுகள் வளர்ச்சி அடைந்து இனப்பெருக்க வயதை அடைய 30 ஆண்டுகள் வரை ஆகும். கடல் ஆமைகளின் முட்டைகளில் 1000-ல் 1 தான் முதிர்ந்த பருவத்தை அடையும். ஆலிவ் ரிட்லி ஆமைகளே கடல் ஆமைகளிலேயே மிகச் சிறியவை. கடல் ஆமைகள் ஆழ்கடலில் 2 மணி நேரம் வரை மூச்சு விடாமல் இருக்கும் திறன் கொண்டவை. சில ஆமை இனங்கள் தங்கள் சருமம், அதாவது தோல் வழியாகவும் ஆக்சிஜனை உறிஞ்சு நீருக்கடியில் சுவாசிக்கும். ஆமைகள் பொதுவாக தனிமையில் இருக்கவே விரும்பும்.